Hello to everyone. My name is S. Varsha. I am studying in 9th standard in Madonna Metric Higher Secondary School, G.R. Nagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. Today we are going to learn about spoken English. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதுல நான் டே 6 வரைக்கும் உங்களுக்கு போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 7ல உள்ள சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல இனிமே நடக்க போறத நான் சொல்றேன் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்னா இனிமே நடக்க போறத நான் சொல்றேன். அப்போ இது என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரி, இதை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ல தான் பார்க்க போறோம். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை ஒரு சென்டென்ஸா உருவாக்கி பாசிட்டிவ்ல எப்படி பேசணும், நெகட்டிவ்ல எப்படி பேசணும், இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி பேசணும்ன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்ப்போம். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இருக்கு சப்ஜெக்ட்ஸ்? 8 சப்ஜெக்ட் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ். மொத்தம் எத்தனை? 8 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 8ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட வில் ஆட் பண்ணணும். அதாவது ஆல் சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வெர்ப். வில் அப்படின்றது ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா, இந்த வில் அப்படின்ற வேர்டு தான் இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்றத காட்டும். வில் அப்படின்ற வேர்டு தான் என்னது? ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்றத குறிக்கக்கூடிய வேர்டு. ஸோ நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட வில் ஆட் பண்ணிட்டு அதோட வேர்ப் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் என்னது? பாசிட்டிவ்ல நம்ம பேசுறது. நெகட்டிவ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will not ஆட் பண்ணிட்டு verb ஆட் பண்ணணும். பாசிட்டிவ்ல all subject plus will plus verb, நெகட்டிவ்ல all subject plus will not plus verb. இன்ட்ராகேட்டிவ்ல என்ன? அப்படியே இந்த சப்ஜெக்ட்லாம் பின்னாடி போயிடும், will முன்னாடி வந்துடும். அப்போ will plus all subject plus verb. புரிஞ்சா? willன்றது முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ல பார்க்க போறோம். அவன் விளையாடுவான். அவன் விளையாடுவான். ஒரு பையன் இனிமே விளையாட போறான். அப்போ இது ஃபியூச்சர்ல நடக்க போறது. அவன் என்ன? ஹீ வந்துடும். நான் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ்ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ஆட் பண்ணணும், வேர்ப் ஆட் பண்ணணும். அப்போ ஹீ வில், என்ன வேர்ப்? விளையாடுறது, பிளே. அப்போ ஹீ வில் பிளே. அவன் விளையாடுவான். ரொம்ப ஈஸியா இருக்கா? ஹீ வில் பிளே, அவ்வளவுதான். பாசிட்டிவ்ல ஹீ வில் பிளேன்னு சொல்லிட்டோம். நெகட்டிவ்ல அவன் விளையாட மாட்டான். அவன் விளையாட மாட்டான். இனிமே அவன் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். ஹீ ஃபர்ஸ்ட் ஆல் சப்ஜெக்ட் வந்துடும், வில் நாட் ஆட் பண்ணணும், பிளஸ் வேர்ப் ஆட் பண்ணணும். ஹீ வில் நாட் பிளே. ஹீ வில் நாட் பிளே. ஓகேவா? ஏன் இதில் நம்ம ஹீ வில் பிளேனா பாசிட்டிவ்ல போயிடும், ஏன்னா அவன் விளையாடுவான்னு சொல்றோம். ஹீ வில் நாட் பிளேனா நெகட்டிவ்ல போயிடும், ஏன் அவன் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்றோம். இதுவே இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ல எப்படி நம்ம கேட்போம்? வில் ஹீ பிளே. நான் என்ன சொன்னேன்? வில் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். இங்க என்ன சப்ஜெக்ட்? ஹீன்றது தானே சப்ஜெக்ட். அப்போ வில் ஹீ பிளே கொஸ்டின் கேட்குறோம். வில் ஹீ பிளே அப்படின்னு கேட்குறோம். அவன் விளையாடுவானா அப்படின்னு கேட்குறோம். புரிஞ்சப்போ? சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேவா வில், தேவா சமைப்பான் அப்படின்னு சொல்றோம். தேவா சமைப்பான் அப்படின்னு சொல்றோம். இப்போ தேவான்றது ஒரு பையன், ஒரு நேம். அப்போ அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ தேவா என்ன சேர்க்கணும்? வில் பிளஸ் வேர்ப் சேர்க்கணுமா? தேவா வில். ஆக்ஷன் அங்கே என்னது? சமைக்கிறது அப்படின்னா குக். அப்போ தேவா வில் குக். தேவா வில் குக். இதுவே
தேவா சாப்பிடுவான் அப்படின்னு இருந்தா என்ன வரும்? தேவா வில் ஈட். அவ்வளவுதான், தேவா வில் ஈட். இதுவே தேவா தூங்குவான் அப்படின்னா தேவா வில் ஸ்லீப். அந்த வேர்ப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இதுவே நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? தேவா சமைக்க மாட்டான். தேவா சமைக்க மாட்டான். அப்போ தேவா ஃபர்ஸ்ட் வந்துடும். இது ஃபியூச்சர்ல நடக்காது அப்படின்றனால ஃபியூச்சருக்காக வில், நடக்காதுன்றதுக்காக நாட். அப்போ வில் நாட். தேவா வில் நாட் என்னது? சமைக்க மாட்டான். அப்போ குக். தேவா வில் நாட் குக். அடுத்து இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி கேட்போம்? தேவா சமைப்பானா அப்படின்னு கேட்குறோம்னா வில் முன்னாடி வந்துடும், தேவான்ற வேர்ப் பின்னாடி போயிடும். கரெக்டா? அப்போ வில் தேவா குக், வில் தேவா குக். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ்ல எப்படி சொன்னோம்? தேவா வில் குக்குன்னோம். நெகட்டிவ்ல என்ன சொன்னோம்? தேவா வில் நாட் குக்குன்னோம். இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி சொன்னோம்? வில் தேவா குக். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோமா? என்னென்ன? இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல எப்படி சொல்லணும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ஆட் பண்ணி வேர்ப் ஆட் பண்ணணும். நெகட்டிவ்ல எப்படி சொன்னோம்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் நாட் ஆட் பண்ணி வேர்ப் ஆட் பண்ணணும். இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி சொன்னோம்? வில் ஆட் பண்ணி ஆல் சப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு வேர்பை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் முடியுது. தேங்க்யூ.